ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. செய்யறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். டெய்லி இட்லி தோசை சாப்பிடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நாம் ஒரு வானலில் நான் இன்றைக்கி 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரவையை கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸு நம்ம மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாங்க. எந்த ரவையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வறுத்து எடுத்துகிட்டு செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஏறினதுக்கப்புறமா நாம் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்தது அதே வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் ஊற்றலை, நெய் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நான் இப்போது எண்ணெய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். முந்திரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சு முடிச்சிடலாங்க. பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம பழுத்த தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாம். புதினா தழை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போயிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ புதினா நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நாம் இது கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பச்சை பட்டாணி, அடுத்ததாக பீன்ஸு, இது 3 தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது பசங்களுக்கு காய்கறி எல்லாமே சாப்பிட்டா மாதிரியும் ஆச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாக இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இது கூட 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே நீங்கள் எதில் ரவை எடுக்கிறீங்களோ அதில் 3 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டேன். பாருங்கள், அடுத்ததாக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நாம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு அந்த காயெல்லாம் ஒரு 50% இதுலேயே வெந்துடும். அடுத்ததாக நம்ம ரவையை கொட்டி கிளறும்போது மீதி வெந்து வந்துடும். அதனால் காய் வேகாதுன்னு கவலைப்படாதீங்க, வெந்துடும். இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸு 50% வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவையை சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும்போது நமக்கு கட்டி முட்டியெல்லாம் ஆகாமல் நல்லா கலந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே சிம்மிலேயே வச்சு மூடி போட்டு மூடி வைக்கலாம். நாம் இப்படி பண்ணும்போது காயெல்லாம் சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு சிம்மிலேயே வச்சு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். பாருங்கள், 3 மினிட்ஸ் கழித்து நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரவை எல்லாமே வெந்துருச்சு, காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை.
கரெக்டான ஸ்டேஜில் இப்போ இருக்குது இது. பாருங்கள், சூப்பராக நம்மளோட கிச்சடி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கடைசியாக இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நான் சேர்க்க போகிறேங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது. நீங்கள் மஞ்சள் பொடி ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதை கலர் வரும் நல்லா எல்லோ கலரில். நான் இன்றைக்கி மஞ்சள் பொடி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லாமே கிளறி எடுத்தாச்சு. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நான் ஆட் பண்ணி கலந்து விடுறேங்க. இப்படி சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கரெக்டாக சூப்பரான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சட்னி சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி அதை தான் செஞ்சுருக்கேன். கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.